எதிர்காலம் இல்லைன்னு ஒருத்தர் நினைக்கும் போது நாம் நம்மளுடைய எதிர்காலத்தை நாமளே எழுதி உருவாக்கணுன்ற ஒரு கண்டிஷனில் இருக்கும்போது தான் நமக்குள்ளே ஒரு வைராக்கியம், எவ்வளோ வைராக்கியம் பிறக்கும் நமக்குள்ளே. அதாவது நம்மளை மோட்டிவேட் பண்ணுறது கூட ஆள் இல்லைங்க, நிறைய ஏச்சுக்கள் பேச்சுக்கள். அப்போ நான் ஒரு முடிவு பண்ணேன். என்னுடைய மச்சான் வந்து MA BEd ரொம்ப ஹர்ட் பண்ணுவார், என்னை வந்து நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணியே ஹர்ட் பண்ணுவார். என் மூஞ்சியில் காரியெல்லாம் துப்பி இருக்கிறார். எங்கேயுமே அப்படியெல்லாம் நடக்காது. யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆர் முத்துலட்சுமி. நான் அரசு மேல்நிலைப்பள்ளி அயலூரில் முதுகலை வரலாறு பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். நான் 2017 PGTRBயில் மாநில அளவில் முதல் மதிப்பெண் பெற்றேன். என்னுடைய அப்பா வந்து ஒரு லாரி டிரைவர், அம்மா வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். அம்மா வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் தான் போகுது. ஆனால் அவ்வளவையும் எங்கள் அம்மா தான் அதை ஜமாளித்து அந்த குடும்பத்தை வந்து கொண்டு போகிறாங்க. எனக்கு வந்து கூட பிறந்தது 2 அண்ணன், நான் 3வது குழந்தை. நான் வந்து சென்ட் ஜோசப் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். நான் படித்தது எல்லாமே தமிழ் மீடியம் தான். நான் 12th முடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதுக்கு முன்னாடியே சொல்லப்போனால் எங்களோடதில் வந்து சீக்கிரமாகவே குழந்தைங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணால் கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். அதாவது பொண்ணுங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணோடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துடணுங்கிறது ஒரு எழுதப்படாத சட்டமாக இருந்தது. அப்போ ஒரு 9th 10thலேருந்தே என்னை பொண்ணு பார்க்குறதுக்கெலாம் வீட்டுக்கு ஆள் வர்றாங்க. அப்போ எனக்கு தோணுது, என்னடா இந்த வயசுலேயே, அதாவது என்னென்னு தெரியாது, யாரோ வர்றாங்க, நம்மளை பார்க்குறாங்க போகிறாங்க, இந்த மாதிரி கண்டிஷன்லாம், இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் போகுது. அப்போ எனக்கு வந்து திருமண ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்ருக்கு. அப்புறம் 12th முடித்து கொஞ்ச நாளில் ஒரு 6-7 மாதத்தில் எனக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது. நான் ஒரு பேப்பரில் போயிடுச்சு, எனக்கு கல்யாணம் நடக்குது. என் தாய் மாமா பையனே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. 1996 கல்யாணம் நடக்குது. 97 பையன் பிறந்துடுறான். பையன் பிறந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, பையனை குழந்தைய பார்த்துக்கிறதுக்கும் எதுவும் அல்ல. நான் 12th மட்டும்தான் முடிச்சிருக்கேன். அதில் எனக்கு ஒரு பேப்பர் போயிடுது. எந்த பேப்பரில் போகுதுன்னா மேத்ஸில் போகுது. மேரேஜ் முடித்து அதுக்கு அடுத்த மாதமே நான் எக்ஸாம் எழுதிட்டேன். செப்டம்பரில் எழுதிட்டேன். செப்டம்பரில் எழுதினேன், அதில் பாஸ் பண்ணிட்டேன். அப்பயே பாஸ் பண்ணி எம்ப்ளாய்மெண்ட்டில் 15 வச்சாச்சு. ஆனால் மனசுக்குள்ளே ஒரு ஸ்பார்க் மட்டும் இருக்குது, ஏதாவது பண்ணணுமே. பையன் பிறந்தோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, எங்கள் சார், என்னோடய ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருனா, பையன் பிறந்து ஒரு 2 வயசு 3 வயசில் எனக்கு தெரியாமல் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் ஃபீஸ் கட்டி புக்கு BA ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு வந்துட்டார். நான் பயோமேத்ஸ் ஸ்டூடெண்ட்டு, எனக்கு ஹிஸ்ட்ரி பிடிக்கவே பிடிக்காது. அப்போ ஹிஸ்ட்ரி எனக்கு கொஞ்சம் ஒத்து வராத சப்ஜெக்ட் தான். இருந்தாலும் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சரி, இதை படிக்கணுமே, இதை படித்து நம்ம இந்த டிகிரியை முடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன நினச்சார்னா, ஏதாவது இவங்களுக்கு வாய்ப்பு வரும்போது TNPCயில் செலக்ட் ஆகி வேணால் TNPC எழுதுறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ BSc மேத்ஸோ BSc ஃபிசிக்ஸோ எடுத்தோம்னா யாருடைய ஹெல்ப்பாவது தேவைப்படும். இப்போ ஹிஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன், யாருடைய ஹெல்ப்புமே தேவைப்படாது. நாமளே ஈஸியாக படித்து புரிஞ்சு நம்மளே போய் எக்ஸாம் எழுதிக்கலாம். அந்த நோக்கத்தில் அவர் வந்து BA ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு வந்துட்டார். இப்போ BA ஹிஸ்ட்ரி எடுத்து படிக்கும்போது, BA ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியம் தான் படிக்கிறேன். தமிழ் மீடியம் படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பையனை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. அப்போ பையனை பகல் ஃபுல்லாக வச்சுருக்கணும். பையன் நைட்டு தூங்குகிற டைமில் மட்டும்தான் படிக்க முடியும். அப்போ அந்த நைட்டு தூங்குகிற டைமும் நாங்கள் இருந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா, திண்டுக்கல்லில் அந்த கோவிந்தபுரம்னு ஒரு ஏரியாவில் தான் இருந்தோம். அப்போ அதில் பார்த்திங்கன்னா நைட்டு 1 மணி 1:30 மணி 2 மணிக்கு தான் தண்ணி எல்லாம் வரும். இப்போ பகல்லெல்லாம் அவ்வளோக்கா தண்ணி வராது, நைட் டைமில் தான் தண்ணி வரும். நைட் டைமில் பையன் அடிக்கடி எந்திரிச்சுக்குவான். வேறு பையனை பார்க்கணும். அந்த தண்ணி பிடிக்கிறதுக்கு வீடு வீடாக குடத்தை எடுத்துகிட்டு போகணும். அந்த ஒரு 10 குடம் 15 குடம் தான் தண்ணி வரும். அந்த 10-15 குடத்தையும் எடுத்து சேர்த்து வைக்கணும். 15 நாளைக்கு அப்புறம் தண்ணி வராது. வீட்டில் வந்து ஆம்பளைங்க வந்து வேலை செஞ்சால் அது ஒரு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளமாக பார்க்குற ஒரு அந்த காலகட்டம் அதெல்லாம் அப்படி நடந்தது. இந்த சார் எப்படின்னா, ஆஃபீஸ் போவாங்க, வருவாங்க, வீட்டில் எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டாங்க. அப்போ நான் பையனையும் பார்த்துக்கணும். பையனை சில நேரம் அவர் வந்தோடனே ஈவினிங் அவர்கிட்ட விட்டுட்டு அந்த டைமில் போய் நான் மளிகை ஜாமான் வாங்குறதுனா வாங்கணும், அரிசி வாங்குறதுனா வாங்கிட்டு வரணும். அப்போ எங்கள் வீட்டில் இருந்தது ஒரு சைக்கிள் மட்டும்தான். BSA SLR ஒரு 12th படிக்கும்போது எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி நடந்து தான் ஸ்கூலுக்கு போகணும். அந்த BSA SLRல தான் நான் ஓட்டிகிட்டு போய் நான் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் அதில் தான் போய் நான் வந்து அரிசியும் கட்டிட்டு நான் தான் கொண்டு வரணும். அதாவது பார்த்திங்கன்னா, வீட்டில் A to Z எல்லா வேலையும் நான் தான் பார்ப்பேன். சாரு வேலைக்கு போவாங்க, வந்துடுவாங்க, பையனை கொஞ்சம் நேரம் தூக்கி வச்சுருப்பாங்க. இந்த சிச்சுவேஷனில் தான் நான் வந்து எனக்கு கிடைக்கிற டைமில் இந்த BA ஹிஸ்ட்ரியை படிக்கிறேன். அப்போ படிக்கும்போது எனக்கு வந்து இதோட சீரியஸ்னஸ் புரியல.
அதாவது நம்ம வந்து ஒரு பர்சன்டேஜ் அதிகமாக வச்சுருந்தோம்னா தான் ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். ஏன்னா ஃப்யூச்சரில் வேலைக்கு போகுமானே எனக்கு தெரியல. எனக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க, ஒரு டிகிரி வந்து ஃபீஸ் கட்டிட்டு வந்து புக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. இதை நம்ம படிக்கணும், படித்து படிக்கணுங்கிறதுக்காக படிக்கிறேன். ஹால் டிக்கெட் வரும், ஹால் டிக்கெட் வர்றதுக்கு கொஞ்சம் அந்த டைமில் தான் படிக்கிற சுச்சுவேஷனே வரும், க்ரியேட் பண்ணுவேன். அப்போ தான் அப்புறம் போய் எக்ஸாம் எழுதுவேன். இப்படி எழுதி பிஏ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பிஏ கம்ப்ளீட் பண்ணோடனே பையனும் கொஞ்சம் வளர்றான். அப்போ பையனை என்ன பண்ணுறேன்னா ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்த்து விட்றோம். பையன் வந்து ரொம்ப நல்லா படிக்கிறாப்புல. அப்போ பையன் கூடவே எப்போயுமே சப்போர்ட் பண்ணிட்டு நைட்டு 12 மணி 11:30 மணி வரைக்கும் கூடவே அவன் கூட உட்காந்துருப்பேன். திருப்பி அவனை தூங்க வச்சுட்டு எம்ஏ போட்டு எம்ஏ வந்து கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கிறேன். ஆக மொத்தம் என்னென்னா எக்ஸாமுக்காக தான் படிச்சுனே ஒழிஞ்சு டிகிரி கம்ப்ளீட் பண்ணோன்னு அந்த சப்ஜெக்டோட நாலேஜ் வந்து டெப்த் நாலேஜ் எனக்கு கிடையாது. இது எதுக்காக சொல்கிறேன்னா, அதாவது இப்போ நம்ம பட்ட ஒரு விஷயங்கள், நம்ம கடந்து வந்த பாதைகளை யாரும் அப்படி கடந்து வந்துடக்கூடாது. அதாவது படிக்கிற ஒரு விஷயத்த ஆழமாக படித்தா தான் பின்னாடி வந்து அது ஒரு நம்மளுடைய வேலைக்கோ எதுக்கோ எப்படி வந்து பிரயோஜனமாக இருக்குங்கிறதுக்காக தான் சொல்கிறது. எம்ஏ ஹிஸ்ட்ரி படிக்கும்போது பார்த்திங்கன்னா பையன் வளர்ந்துக்கிட்டே வரான். நானும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறேன். அப்போ பிஏ விட எம்ஏல வந்து பிஏல ஒரு 45%, இதில் ஒரு 52.5 வரேன். எம்ஏவும் தமிழ் மீடியம் தான் படிக்கிறேன் நான். படித்து முடிச்சாச்சு. பையன் அப்படியே ஒரு 4th அந்த ரேஞ்சுக்கு வரான், 4th 5th அந்த ரேஞ்சுக்கு வரான். வந்தோடனே அப்புறம் என்ன பண்ணுறேன்னா எனக்குள்ளே ஒரு ஆசை, சரி எம்ஃபில் பண்ணிடலாமே. அப்போ எம்ஃபில் வந்து கொஞ்சம் எல்லாருமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி எம்ஃபில் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு எம்ஃபில் 2007 வந்து எம்ஃபில் கம்ப்ளீட் பண்ணுறேன். எம்ஃபில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த ஒரு டைமில் என்ன ஆகுதுன்னா, சரி பிஎட் படிக்கலான்னு ஒரு எண்ணம் தோணுது. அப்போ நாம் ஏன் பிஎட் படிக்கக்கூடாது, நம்ம முயற்சி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பையன் 7th படிச்சுட்டு இருக்கும்போது பிஎட் படிக்கலான்னு பார்த்தா எனக்கு இதுதான் பிஏயில் வந்து எனக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து கம்மி, 45%. இந்த 50% இருக்கணும் மினிமம். 45%க்கு எனக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே சீட் கிடையாது. என்ன பண்ணுறது, படிக்கணும்னு ஆசை இருக்குது, வாய்ப்பு இல்லை. கடைசியில் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா 50% பாண்டிச்சேரியில் படித்தோம்னா 50%, அது யூஜியோ பிஜி, யூஜிஆர் பிஜியில் 50% இருந்தால் போதுன்ற ஒரு நாம்ஸ் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் இருக்குது. சரி, அதுக்கு படையெடுத்தாகணுமே, எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே வாய்ப்பை நோக்கி போவோன்னு சொல்லிட்டு அப்போ பிஎட்டில் போய் சேர்ந்தோடனே அங்கே வந்து ரொம்ப வயசு அதிகமான ஆள்னால் நானாக தான் இருப்பேன். என்னை எல்லாருமே முத்துலட்சுமி அக்கான்னு தான் கூப்பிடுவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா ரொம்ப கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் வேறு. எல்லாருக்கும் என்ன ஒரு கிண்டல்னால், இவங்கெல்லாம் வந்து இப்போ பிஎட் படித்து என்ன பண்ண போகிறாங்கன்ற மாதிரி ரொம்ப நக்கலான பார்வையாக இருக்கும். நம்மளை பார்க்கும்போதே ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் பார்ப்பாங்க. எல்லோரும் வித்தியாசமாக தான் பார்ப்பாங்க. எனக்கு ஒரு கேள்வி, அப்போ தான் என் மனசுக்குள்ளே, படிக்கிறதுக்கு வயசு என்ன, அது ஏன் இந்த சமுதாயம் வந்து ஒரு அதாவது படிக்கிற யங்ஸ்டராக இருக்கவங்க தான் படிக்கணுமா அல்லது வயசானவங்க படிக்கக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அவங்களுடைய பார்வைகளில் 1000 கேள்விகள் அப்படியே பொதிஞ்சிருக்கும். நண்பர்கள் நம்ம முன்னாடியே பேசுவாங்க. என்னென்னா நம்ம கிளாஸில் இருக்கும்போது நம்ம காதுபடவே பேசுவாங்க. இவங்கெல்லாம் இந்த வயசில் வந்து படித்து இவங்கெல்லாம் என்னத்தை சாதிக்க போகிறாங்க, இவங்கெல்லாம் என்ன எக்ஸாமுக்கு போய் இவங்க எக்ஸாம் எழுதி இவங்கெல்லாம் என்னத்தை சாதிச்சிட போகிறாங்கன்னு நம்ம காதுபடவே பேசுவாங்க. நான் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்குள்ளே துடிச்சிக்கிட்டே இருக்க ஒரு உணர்வு என்னென்னா, என்னை முன்னாடி விட்டு பின்னாடி பேசுகிறவங்களும் நிறைய இருப்பாங்க. அதுக்கடுத்து ஸ்டூடெண்ட்ஸும் என்கிட்ட மிங்கிளாக பண்ணிட்டாங்க. ஏன்னா ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்திங்களா. இருக்குது காலேஜில் தான் இப்படி இருக்குதுன்னு எனக்கு இல்லை. ஏன்னா என்னுடைய சொந்த பந்தம், என்னுடைய மச்சான், என்னோட வீட்டுக்காரோட அண்ணன் என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு எங்கள் மாமனார் வந்து தங்கச்சி பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்ச போது அவர் தான் முழுமையாக மறுக்கிறார். அதாவது இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ண வேண்டாம். ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து கல்யாணம் பண்ணும்போதே கவர்மெண்ட் போஸ்ட் டிஎன்பிசியில் செலக்ட் ஆகி போனவர். என்னுடைய மச்சானும் ரொம்ப படித்தவர். அப்போ அவருக்கு என்னென்னா, ஒரு படிக்காத பிள்ளையை, ஒரு 12th முடித்த பிள்ளையை வந்து எதுக்கு கல்யாணம் பண்ணணும், இவன் போய் எதுக்கு ஒரு புதகுழியில் விழுகிறான். என் காதுபடவே அவர் நிறைய பேசியிருக்கிறார், என்னை திட்டியிருக்கிறார். அதாவது நாங்கள் 3 பேரும், நானே, என் வீட்டுக்காரர், என் பையன் போகும்போது என் காதுபடவே பேசுவார். ஏண்டா போய் ஒரு புதகுழியில் விழுந்துட்டியே. அதாவது நம்ம நினைக்கிறோம் இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த சொந்தங்களும் பந்தங்களும் நம்மளை வந்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் எப்படி கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எனக்கு என்னோட கல்யாணம் முடித்து என்னுடைய வீட்டுக்கார் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா இத்தனைக்கும் சொந்த தாய்மாமாவோட குடும்பம் தான். என் மாமனார் மட்டும்தான் என்னுடைய சப்போர்ட். இன்றைக்கும் நான் சொல்கிறேன், எனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாழ்த்துக்களும்
ஒவ்வொரு விஷயங்களும் இந்த புகழ் எல்லாமே யாருக்கு போய் சேரும்னா என்னுடைய மாமனாருக்கு தான் போய் சேரும். ஏன்னா இன்றைக்கி நான் வாழ்கிறேன், இன்றைக்கி நான் இவ்வளோ உயர்ந்திருக்கேன் அப்படின்னா அவர் என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை, அது மட்டும்தான். நிறைய எச்சுக்கள் பேச்சுக்கள். அப்போ நான் ஒரு முடிவு பண்ணேன். என்னுடைய மச்சான் வந்து MA BEd, அந்த காலத்துலேயே வந்து அவர் விவேகானந்தா காலேஜில் படித்தவர். ரொம்ப ஹர்ட் பண்ணுவார் என்னை, வந்து நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணியே ஹர்ட் பண்ணுவார். என் மூஞ்சியில் காரியெல்லாம் துப்பி இருக்கிறார். எங்கேயுமே அப்படியெல்லாம் நடக்காது. அந்த நிகழ்வெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. அப்போ என்ன அந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு முடிவுனா, நம்மளை பேசுகிறவங்க மத்தியில் அவங்கள விட நாம் ஒரு டிகிரி எக்ஸ்ட்ரா படிக்கணும். அதுவும் நம்ம எப்படி படிக்கணும்? சாதாரணமாக படிக்கக்கூடாது. ஏதாவது ஒன்று நம்ம சாதிக்கணும். சாதித்ததுக்கப்புறம் தான் நாம் இவங்க முன்னாடி நம்ம நிமிர்ந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எனக்குள்ளே ஒரு தீப்பொறி வந்து எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. அதை வெளியிலலாம் சொல்ல முடியாது. நம்ம சாதிச்சா தானே வெளியில் சொல்ல முடியும். சாதிக்காமல் நம்ம அது சொன்னோம்னா யாரும் அதை நம்ப மாட்டாங்களே. நான் BEd ரெகுலரில் படிக்கும்போது எனக்குள்ளே ஒரு ஆர்வம் வந்தது, நாம் சாதிச்சு காமிக்கணும். ஏன்னா நம்ம சாதிச்சு காமிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. அப்போ அந்த எக்ஸாமெல்லாம் முடித்து அந்த எக்ஸாமில் நான் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு வந்தேன். BEdல யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு வரேன். யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் வந்து என்னோடய டிபார்ட்மெண்ட்லேயும் நான் ஃபஸ்ட்டு வரேன். 87% நான் வச்சுருந்தேன் நான் BEdல. வரும்போது எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னடா இவங்க வந்து நம்ம எப்படியோ இருப்பாங்கன்னு நினச்சோம். சரி, இந்த அளவுக்கு இவங்க மார்க் வாங்கிட்டாங்களேன்னு எல்லாரும் அக்கா அக்கான்னு தான் கூப்பிடுவாங்க. எல்லாரும் வந்து அந்த உறவுகள், அந்த ஒரு நட்பு, அதுக்கடுத்து வந்து யார் எப்படி நம்மளை நினச்சாலும் நம்ம ஒரு வச்சுருந்த எய்மில் நாம் வந்து சக்ஸஸ் பண்ணி வந்தாச்சு. அப்போ அந்த BEd படிக்கும்போது நான் அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு நான் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு வரும்போது நான் காலேஜ்லேயும் ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டிலேயும் ஃபஸ்ட்டு அந்த வரும்போது எனக்கு கூப்பிட்டு கான்வெகேஷன் அப்போ அவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது எனக்கு அப்போ என்னை எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்க. பரவாயில்ல, இவங்க வருவாங்களான்னு யாருமே எதிர்பார்க்கல, இவங்க வந்து மார்க் வாங்கிடுவாங்களான்னு. அந்த சமயம் எனக்குள்ள ஒரு விஷயம், என்னுடைய ஒரு தன்னம்பிக்கையில் நான் ஒரு படி முன்னேறினதா எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்தது. பையன் கரெக்டாக 10th படிக்கிறான் போது இங்கே திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய நஞ்சப்ப கவுண்டர் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் MEd சேர்ந்து படிச்சுட்டு இருக்கேன். அப்பையும் பார்த்தீங்கன்னா MEdலையும் போய், ஏன்னா நான் படித்தது தமிழ் மீடியம், என்னால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் ஸ்பீடாக பண்ணுற அளவுக்கு என்னால் ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு வந்து மீடியம் தமிழ்ன்றனால இங்கிலீஷில் நான் புரிஞ்சு அதுக்கப்புறம் நான் பெர்மிஷன் கேட்டு எக்ஸாம் எழுதுனதில் தான் தமிழில் தான் எழுதினேன். MEd வந்து தமிழில் தான் எழுதினேன். நான் என்னுடைய மாமனார் இறக்குறார். என் மாமனாருடைய இழப்பு என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் வந்து ரொம்ப நான் யாரை இந்த உலகத்தில் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா அவரை தான் மிஸ் பண்ணுவேன். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் அவரை பற்றி பேசும்போது என்னுடைய உள்ளம் வந்து கலங்கும். என்னுடைய உள்ளம் கலங்குறதுனால தான் என்னுடைய கண்ணில் வந்து நீர் ததும்புது. ஏன்னா இன்றைக்கி நான் இருக்கிறதுக்கு முழுமையான காரணம் அவர் தான். அப்போ அவருடைய இறப்பு வந்து எங்களை எல்லாரையுமே பாதிக்குது. அந்த டைமில் தான் நான் வந்து MEd படிக்கிறேன். கரெக்டாக அவர் இறக்குற சமயத்தில் தான் எனக்கு எக்ஸாம் வருது. அப்போ நான் காலேஜில் வந்து 4th place வரேன். நான் MEd முடித்ததுக்கப்புறம் பையன் 11th 12th போகிறாப்புல. அப்போ வந்து நாமக்கல்லில் ராசிபுரத்தில் SRV பாய்ஸில் சேர்த்து விட்டுட்டு பையன் கூட ஒரு 2 வருஷம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். 1 year ஒரு 2 years ஆயிடுச்சு. 2nd year வரும்போது என்னை பார்த்து எங்கள் குடும்ப நண்பர், அவரை நான் மறக்க முடியாது, பவானி சங்கர் சார்னு ஒரு குடும்ப நண்பர், நீங்கள் படித்தது படிப்புக்கான ஒரு அர்த்தம் என்ன, நீங்கள் எதையாவது நோக்கி போகணுமா இல்லையா, படித்தது படிப்பும் அப்படியே இருக்குது, அதுக்கான ஒரு பிரயோஜனமும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு ஒரு 4 வார்த்தை கேட்டார். கேட்கும்போது அப்போ எனக்கு ஒரு மனசுக்குள்ளே அப்போ தான் ஒரு விஷயம் வருது. பையன் காலேஜ் 2nd year படிக்கும்போது ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, மதுரையில் போய் ஒரு கோச்சிங் சென்டரில் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எதுவுமே தெரியாது எனக்கு, என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், PGTRBக்கு எப்படி ரெஃபர் பண்ணணும், எதுவுமே தெரியாது. அப்போ ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு, அந்த எனக்கு அண்ணி தான் வேணும், அவங்க தான் சொல்கிறாங்க, நீங்கள் மதுரையில் போய் ஒரு கோச்சிங் சென்டர் இருக்குது, அதில் போய் சேருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மதுரை கோச்சிங் சென்டருக்கு போகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிட்ட இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் அந்த ஒரு கோச்சிங் சென்டர்லேயும் அந்த ஹாஸ்டல்லையும் தான் நான் கற்றுக்கிட்டேன். நம்ம வந்து இப்படி தான் இருப்போம். அதான் ரொம்ப வந்து நம்ம என்ன சொல்கிறது, பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹைஃபையான ஃபேமிலியிலேருந்து வந்த மாதிரியெல்லாம் நம்மளோட அப்பியரன்ஸ் இருக்காது இல்லையா. அப்போ என்னென்னா பார்க்குறவங்களுக்கு என்னடா இவங்க வந்து அப்போ எனக்கு வந்து 38வது வயசு நான் மதுரையில் போய் ஜாயின் பண்ணும்போது
என்னுடைய முடியெல்லாம் நரைச்சி தான் இருக்கும். முடியெல்லாம் நரைச்சிருக்கும். அப்போ நம்மளோட இப்போ 38 வயசில் ஒருத்தரோட பாடியோட இது எப்படி இருக்கும், உடம்பெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்போ கொஞ்சம் ஸ்டவுட்டாக கொஞ்சம் மண்டையெல்லாம் முடியெல்லாம் நரைச்சி அப்படி தான் அந்த கண்டிஷனில் தான் போய் உட்காந்துருக்கேன். ஃபஸ்ட் நாள் டிஆர்பிக்கு போகிறேன். ஜூலை 16th போய் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணும்போது என்னென்னா கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. நான் போனோடனே ஒரு கொஷின் பேப்பர் கொடுத்தாங்க. எல்லாருமே காலையில் போய் டெஸ்ட் எழுதுவாங்க போல தெரியுது. அன்றைக்கி தான் நான் அட்மிஷன். எனக்கு கொஷின் பேப்பர் கொடுக்குறாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியல. ஏன்னா நான் வந்து பிஏலையும் சப்ஜெக்டை வந்து நான் புரிஞ்சு படிக்கலை, எம்ஏலையும் என்னுடைய மேஜரை வந்து நான் புரிஞ்சு படிக்கலை. மேஜரை புரிஞ்சு படிக்காத போது நமக்கு வந்து என்னென்னா பேசிக்காக உள்ள விஷயங்களே நமக்கு தெரியாது. அப்போ தான் எனக்கு தெரியுது நான் வந்து சப்ஜெக்டில் வந்து எப்படி இருக்கேன், என்னுடைய கண்டிஷன் என்ன. ஆனால் நான் வந்து பிஜிடிஆர்பிக்கு ஜாயின் பண்ணிட்டேன். ஃபீஸ் கட்டியாச்சு. நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் நாள் கிளாஸில் உட்காந்துருக்கேன். அன்னைக்கு பிற்கால சோழர்கள் பற்றி கிளாஸ் எடுக்கிறாங்க சார். கிளாஸ் போயிட்டுருக்கு. எனக்கு ஒன்றுமே தெரியல. உட்காந்துருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டக்கு 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 டக்குன்னு ஆன்சர் பண்ணுறாங்க. எப்படின்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு 2-3 தடவையாவது எக்ஸாம் அட்டன் பண்ணி அதில் வந்து அட்டம்ப்டில் இது பாஸ் பண்ண முடியாமல் அவங்கெல்லாம் கண்டினியூஸாக இருக்காங்கன்றது எனக்கு பின்னாடி தான் தெரியுது. எல்லாருமே ஆன்சர் பண்ணுறாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியலிங்க. அப்போ கிளாஸ் போயிட்டுருக்கு. கிளாஸ் முடித்தோடனே நான் போய் சாரை பார்க்குறேன். எனக்கு சப்ஜெக்ட் நாலேஜே தெரியாது சார். நான் எப்படிங்க சார் இந்த டிஆர்பியில் வந்து நான் பாஸ் பண்ணிடுவேனாங்க சார், என்னால் பாஸ் பண்ண முடியுமா என்னன்னு தெரியலைங்க சார். எல்லாருமே ரொம்ப வந்து ரொம்ப நாலேஜாக இருக்காங்க. எனக்கு ஒன்றுமே தெரியலையே, நான் என்ன சார் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னுடைய ஆசிரியர்கள் இன்னும் நான் அவங்க மறக்க முடியாது. அப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னார். அந்த கார்த்திக் சார் சொன்னார். என்ன சொன்னார்னா, மேடம் நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. அதாவது கரஸில் படிச்சுட்டு வந்தவங்க தான் நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க. உங்கள் பேர் முத்துலட்சுமியா மேடம்? உங்களுக்கு முன்னாடி தனலட்சுமின்னு ஒருத்தவங்க அதுக்கு வருஷம் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கினாங்க. 2015 ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கினாங்க. அப்போ நீங்களும் கண்டிப்பாக ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்குவீங்க. அந்த வார்த்தைகள், ஒரு ஆசிரியருடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் எவ்வளோ ஒரு ஆத்மார்த்தமானது. அது ஜெயிக்குமா? அந்த சமயத்தில் அவர் என்னைய ஒரு சந்தோஷப்படுத்துனதுக்காக சொன்னாருன்னு கூட நான் எடுத்துக்கிட்டேன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் வந்து அது உண்மையாகவே பின்னாடி பழிக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கல. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த கிளாஸ் எல்லாம் முடிஞ்சோடனே என் ஹஸ்பண்ட் கொண்டு போய் என்னை வந்து என்ன பண்ணுறாருன்னா, என் பையன் அங்கே கோயம்புத்தூரில் படிக்கிறாப்புல. காலேஜுக்கு போனோடனே ஹாஸ்டலில் சேர்ந்து படிக்கும்போது கொஞ்சம் மார்க்கில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் டவுன் ஆகிடுறாப்புல. அப்போ பையனை பார்த்துக்கிறதுக்கு யார் பார்த்துக்கிறது? இப்போ வரைக்கும் பையனை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. நாங்கள் 2 பேரும் தான் 12th வரைக்குமே பயணிக்கிறோம் பையன் கூட. அதுக்கடுத்து பையனை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்போ நாங்கள் 2 பேரும் பேசுகிறோம், என்ன பண்ணலாம் அப்படின்ன போது, நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு பையன் கூட போயிருங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு. நீ படிக்கணும், நீ படித்து ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு போகணும், நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு பையன் கூட போயிடுறேன், பையனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறார். ஜூலையில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறாரு. என்னையும் கொண்டு போய் மதுரையில் பிஜிடிஆர்பிக்கு கோச்சிங் சென்டருக்கு சேர்த்து விட்றாரு. வீட்டெல்லாம் காலி பண்ணிவிட்டு கோயம்புத்தூர் போயாச்சு. கோயம்புத்தூர் போனோடனே இப்போ நான் ஹாஸ்டலுக்கு போகிறேன். ஸ்வஸ்திகான்னு ஃபஸ்ட்டு ஒரு ஹாஸ்டலில் என்னை கொண்டு போய் உமன்ஸ் ஹாஸ்டலில் சேர்த்து விட்றாங்க. போய் ஹாஸ்டலில் இருக்கும்போது எல்லாருக்கும் கொடுக்கப்படுற வசதிகள் எனக்கு மறுக்கப்படுது. ஏன்னா பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே ஃப்ரெண்டாக ஒவ்வொருத்தராக அவங்கவுங்க செட்டு சேர்ந்துடுறாங்க. ஏன்னா எனக்கு வந்து நான் எல்லாரையும் விட ஏஜ்டு. அப்போ அவங்க வந்து நம்மள்கிட்ட மிங்கிளாக முடியாது இல்லைங்களா. அப்போ வந்து என்னென்னா கொஞ்சம் நம்மக்கிட்ட ஒட்டி வரமாட்டாங்க. அதுக்கடுத்து என்னென்னா, நம்ம லைட்டு போட்டு நம்ம படிக்க முடியாது. படித்தோன்னு வச்சுங்களேன், உடனே வந்து லைட் ஆஃப் பண்ணுவாங்க. நாங்கள் தூங்கணும், நீங்கள் லைட்டு போட்டுட்ருக்கீங்க அப்படிம்பாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, நிறைய பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன், எல்லோரும் லைட் ஆஃப் பண்ணிடுவேன். நான் வச்சுருந்தது பட்டன் செல்லு தான் வச்சுருந்தேன். என் ஹஸ்பண்டை காண்டாக்ட் பண்ணுறதுக்காக 1100 என்கிட்ட இருந்தது. அந்த 1100 அந்த டார்ச் லைட்டை நான் அடிச்சுக்கிட்டு அந்த நைட்டில் எல்லாரும் தூங்குவாங்க. ஏன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது. டிஆர்பியில் எனக்கு பேசிக்கே தெரியாது. எல்லாரும் படித்த விஷயத்தை நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் படிக்கணும். அப்போ மெட்டீரியலில் இருக்கிறத படிக்கிறதே எனக்கு ஒரு சாதனை. அப்போ அந்த சிச்சுவேஷனில் என்ன ஆகுது அப்படின்னா, நைட்டில் வந்து நான் டார்ச் லைட்டை வச்சு தான் படிப்பேன். விடிய படிப்பேன். காலையில் நான் தூங்குவேன். அங்கே தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த என்னென்னா கிருமிகள் உள்ள தண்ணியோ ஏதோ அழுகு தண்ணி அது அவங்க வச்சுருந்ததில் அதை குடித்து என்ன ஆகிடுச்சுன்னா, எனக்கு லங்ஸில் இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிச்சு. லங்ஸில் இன்ஃபெக்ஷன் ஆகி போய் ஒரே ஒரு மாதம் தான் அந்த ஹாஸ்டலில் இருக்கேன். சரியான சாப்பாடு, தண்ணி, அந்த ஒரு என்னென்னா சுகாதாரம் இல்லை. ஆனால் என்னுடைய ரூமை நான் சுத்தமாக வச்சுருந்தாலும் அங்கிட்டு இருக்க சுகாதாரம் இல்லாதனால எனக்கு வந்து உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு.
பாதிக்கப்படும் போது ஹஸ்பண்ட் வேறு கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க. படிக்கணும், அப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். பிள்ளைங்களோட கோஆப்ரேஷனும் இல்லை. பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா படிக்க விட மாட்டாங்க, கத்துவாங்க, பாட்டு போட்டுட்டு டான்ஸ் ஆடுவாங்க. ஒரு ரூமில், அதாவது நம்ம எப்போ படிக்க போகிற டைம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ஒரே அரட்டை தான், ஒரே சவுண்டு தான். நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாலும் அவங்க வந்து அதுக்கு ஒபே பண்ண மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, படிக்கணும்னா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி படிக்கணுமோ அப்படி படிச்சுக்கோங்க, எங்களை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா மொட்டை மாடிக்கெலாம் போய் படிப்பேன். நைட்டில் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் நான் படிப்பேன். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் எனக்கு லங்ஸ் வரைக்கும் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அப்போ டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த டேப்லெட் சாப்பிட்டாவே தூக்கம் வரும். திருப்பி நான் என்ன பண்ணேன், ஹாஸ்டலில் மாற்றிடலான்னு சொல்லிட்டு மதுரையில் OMCAன்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டல் ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு இருந்தது, அந்த ஹாஸ்டலுக்கு மாறும்போது திருப்பி வந்து என்னென்னா, மாறினதுக்கப்புறம் தான் எனக்குள்ளே வந்து ஒரு அது தனி ரூம், எனக்கு மட்டும் ஒரு தனி ரூமாக எடுத்து, பரவாயில்ல காசு செலவானாலும் பரவாயில்ல, நம்ம வந்துட்டோம், ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாச்சு, இந்த ஆரம்பித்த விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி எனக்கு அப்போ தான் வந்தது. ஏன்னா எங்கெங்கே யார் நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்களோ, அவமானப்படுத்துகிறாங்களோ அந்த இடத்துல நம்ம ஜெயிச்சு காமிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு அப்போ தான் வந்து ரொம்ப ஆணித்தரமாக உருவாகுது. கிளாஸில் பார்த்திங்கன்னா அப்போ டெய்லி நடத்துகிற பாடத்தை அன்னைக்கே போய் நான் படிச்சிடுவேன். ஏன்னா எனக்கு தான் தெரியாது, அதாவது தெரிஞ்சவங்களுக்கு அது வந்து படிக்கிறது ஈஸி, தெரியாத எனக்கு அப்போ தான் நான் ஆரம்பிக்கிறேன். எல்லாமே பார்த்திங்கன்னா அப்போ தான் நான் ஃப்ரெஷ்ஷாக, எனக்கு வரலாறுனா என்னங்கிறத நான் வந்து புரிஞ்சு படிக்க ஆரம்பித்ததே அங்கே TRVயில் போய் அந்த கிளாஸில் தான் நான் படிக்கிறேன். அப்போ அன்னன்னைக்கு நடத்துகிற விஷயத்த அன்னன்னைக்கு நான் படிச்சிருவேன். படித்து முடிச்சு எல்லாரும் ஒரு தடவை படித்தா நான் வந்து 10 தடவை 20 தடவை படிப்பேன். ஏன்னா எனக்கு எத்தனை தடவை படித்தா என்னுடைய மைண்டில் போய் நிற்கிதோ அத்தனை முறை நான் படிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து நான் இருந்தேன். அப்போ ஜனவரியில் கிளாஸ் முடிஞ்சுது. ஜனவரியில் கிளாஸ் முடிஞ்சோடனே என்ன பண்ணுறேன்னா, பிப்ரவரியில் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தால் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாருன்னா, நீ கோயம்புத்தூர்லாம் வர வேண்டாம், நானும் பையனும் பார்த்துக்குறோம், நீ வந்து திண்டுக்கல்லையே நீ நம்மளோட வீட்லேயே நீ இரு, நீ எப்போ எக்ஸாம் முடிப்பியோ எக்ஸாம் முடிச்சுட்டு நீ வா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா நீ திருப்பி வந்து நான் துணி துவைக்கிறேன், சாப்பாடாக்குறேன், எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு நீ சொல்லி ஆரம்பிச்சுட்டு இந்த படித்தது எல்லாத்தையும் நீ மறந்துடுவ, நீ வந்து என்ன பண்ணுன்னா நீ இங்கேயே இருன்ட்டார். திருப்பி எங்கள் வீட்டில் எல்லாருமே அங்கே கோயம்புத்தூரில் இருக்கனால வீடில் நான் மட்டும்தான் இருக்கிறேன். நாம் இன்னும் எவ்வளோ முன்னேறணும், இன்னும் நம்மளுடைய முன்னேற்றத்தை நோக்கி நாம் எவ்வளோ பயணிக்க வேண்டிய தூரம் என்ன இருக்குது, நாம் இவ்வளோலாம் போயாச்சு, போய் மதுரையில் போய் படித்தாச்சு, 4 மாதம் முடிச்சுட்டு வந்தாச்சு. இந்த 4 மாதம் முடித்ததை வச்சு நாம் எப்படி நமக்கு ஒரு வேலை கிடைக்கணும், இந்த TRVயில் நம்ம பாஸ் பண்ணுவோமா, முதல்ல இந்த பாஸ் பண்ணுறதுக்கான வழி என்ன, இதை பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, எல்லோரும் அதாவது எப்படின்னா எல்லோரும் நிறைய விஷயங்களை கடந்து வந்திருப்பாங்க. நான் அப்போ எனக்குள்ளே ஒரு முடிவு எடுத்தேன், இந்த ஃபோனை படிக்கிறதுக்கு தவிர, என்னோடய ஹஸ்பண்ட்டையும் பையன்ட்டையும் பேசுகிறதுக்கு தவிர வேறு யாருக்கிட்டையுமே யூஸ் பண்ணக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு 1 வருஷமாக நான் யாருக்கிட்டையும் ஃபோன் பேசுனதில்லை. 1 வருஷமாக நான் எந்த ஃபங்க்ஷனுக்கும் போனது கிடையாது. 1 வருஷமாக நான் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணலை, எங்கேயுமே நான் போகலை. அதுக்கடுத்து வீட்டை விட்டு வெளியில் போகிறதுனா 3 நாளைக்கு ஒரு தடவை 4 நாளைக்கு ஒரு தடவை எல்லாருமே வீட்டில் இது இருட்டின டைம் இருக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் கடைக்கே போவேன். கடைக்கு போய் நான் எனக்கு தேவையான திங்ஸை வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில், ஏன்னா அந்த நிமிஷங்களை கூட நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு கல்யாணம் ஆகி 38 வயசில் தான் நான் படிக்க போகிறேன். 20 வருஷம் 18 வயசுலேருந்து 20 வருஷம் நான் குடும்பம் அப்படி இப்படின்னு நான் குடும்பத்துக்காகவே நான் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இறங்கியாச்சு, இந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்ற ஒரு விஷயத்தில் இறங்கியாச்சு. இறங்குனதுக்கப்புறம் நாம் இதில் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் எனக்குள்ள ஒரு முடிவில் நான் என்ன பண்ணிட்டேன்னா, என்னை நான் எப்படி வந்து ஒரு செதுக்கிக்கணும்னு என்னை நானே செதுக்கிக்கிட்டேன். நான் எந்த ஃபங்க்ஷனுக்குமே போகல, யாருக்கிட்டையுமே பேசலை, ஒரு டிவி சினிமா எதுவுமே, எங்கள் வீட்டில் டிவியே கிடையாது. அப்போ என்னுடைய மைண்ட் வந்து எங்கேயுமே டைவெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வீட்டு கதவை நான் திறக்கவே மாட்டேன். எப்போயுமே வந்து வீட்டு கதவு பூட்டின மேனிக்கு வீட்டில் யாருமே இல்லைன்னு தான் நினைப்பாங்க. தெருவில் இருந்தவங்களாம் நினச்சிட்டாங்க, சரி வீட்டில் லைட் எரியுது, இந்த பிள்ளை மட்டும்தான் இருக்குது, 4 நாள் 5 நாளைக்கு ஒரு தடவை தான் இந்த பொண்ணு வெளியில் போகுது, இந்த பொண்ணு ஏதோ ஆயிடுச்சு, மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சோன்னு நினச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, முத்துக்கு வந்து ஏதோ சைக்கோ ஆயிடுச்சோ என்னவோ தெரியல, யார் கூடயுமே பேச மாட்டேங்குது, எதுவுமே பண்ண மாட்டேங்குதுன்னு. ஆனால் என்னுடைய வாழ்க்கை வந்து அப்போ தான் ஆரம்பிச்சிது. அதாவது எல்லாரும் நான் முடிஞ்சிட்டேன்னு நினைக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் என்னுடைய வாழ்க்கை பயணத்தை நான் தொடங்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து நான் என்னென்னா, நைட் டைமில் வந்து வெளியில் போயிட்டு வந்துட்டு இருந்த காலகட்டத்தில் படிப்பேன் உட்காந்து.
நீங்கள் நம்ப மாட்டீங்க, 24 ஹவர்ஸில் ஒரு 18 ஹவர்ஸ் 19 ஹவர்ஸ் படிப்பேன்னா என்னுடைய மெட்டீரியல் படிப்பேன், டெக்ஸ்ட் புக் அது ஓரியன்டாக இருக்க டெக்ஸ்ட் புக் படிப்பேன், அது ஓரியன்ட் என்னென்ன இருக்கோ அந்த ரெஃபரன்ஸ் புக்ஸ் எடுப்பேன். ரெஃபரன்ஸ் புக்ஸ் எடுத்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு 6 மாதம் ஆச்சு. என்னென்னா எங்கள் டீச்சர்ஸ் கொடுக்குற டெக்ஸ்ட் புக் நோட்ஸில் இல்லாத விஷயம் என்ன டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது, டெக்ஸ்ட் புக்கில் இல்லாத விஷயம் என்ன ரெஃபரன்ஸ் புக்ஸில் இருக்குது, அதுவும் ஸ்டாண்டர்டைஸ்டு ஆத்தர்ஸ் புக்கு. அதுவும் வந்து என்னென்னா இப்போ டிஆர்பி ஏற்றுக்கக்கூடிய சில புக்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி புக்ஸ்லேருந்து நோட்ஸ் எடுத்து எல்லாமே என்னோடய டீச்சர்ஸ் கொடுத்த நோட்ஸ்லேயே நான் எழுதி வச்சுக்குவேன். ஏன்னா எல்லாமே ஒரே மெட்டீரியலில் வரும், எல்லாமே ஒரே மெட்டீரியலில் வரும்போது நம்ம திருப்பி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவே எனக்கு வந்து ஒரு 4-5 மாதம் அந்த ப்ரிப்ரேஷன்லேயே எனக்கு டைம் போயிடுச்சு. சில நேரம் என்ன ஆகும்னா உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த ஹீட்டு தாங்க முடியாமல் பெட்டக்ஸ்லாம் வந்து கொப்பளம் வந்துடும். என்னோட பாடி வந்து ஹீட் பாடி, என்னுடைய 2 பெட்டக்ஸ்லேயும் வந்து கொப்பளம் வந்துடும். கொப்பளம் வந்துட்டால் அந்த கொப்பளம் ரொம்ப பெருசாக இருக்கும், என்னால் உட்காரவே முடியாது. இப்படி சாஞ்சு உட்காந்து பார்ப்பேன். சில நேரம் அந்த கொப்பளம் அமுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி உட்காந்துருவேன். திருப்பி இந்த 1 மணி நேரம் அந்த பிளேஸை வந்து மூவ் பண்ணவே மாட்டேன். திருப்பி சில நாளில் என்ன பண்ணிடுவேன்னா குப்புறப்படுத்துட்டு படிப்பேன். ஆனால் ஒரு நாளும் படிக்காமல் இருந்ததே கிடையாது. என்னோடய பிரஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக திரளாயிரும். இது என்னென்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க டாக்டர்ஸு. ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். ஹோமியோபதி மருந்து ஒரு பக்கம் இருக்கும், தண்ணி ஒரு பக்கம் கலந்து ஆற்றி குடிச்சிக்கிட்டே தான் நான் படிப்பேன். ஏன்னா தூங்குகிற நேரத்தில் தூங்குறதில்ல, சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிட்றதில்ல, எப்போ பார்த்தாலும் புக்கும் கையுமா அப்படியே ஏதோ ஒரு திங்கிங்லேயே நம்ம இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம எப்போயுமே சொல்லுவாங்க நைட் டைமில் நல்ல ரெஸ்ட் எடுக்கணும், அப்போ தான் இந்த மெலனின் சுரக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ தான் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பேலன்ஸ் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னோடதில் எல்லாமே ஆப்போசிட்டு. எல்லாருமே தூங்குகிற நேரம் நான் படிப்பேன், எல்லாருமே முடிச்சிருக்க நேரம் நான் தூங்குவேன். அப்போ இந்த டைமில் வந்து என்ன ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆயிடுது, உடம்புல வந்து நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு. பிரச்சனைகள் உடம்புல மட்டும் வர ஆரம்பிச்ச சொந்த பந்தம் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த பிள்ளைக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு போல் தெரியுது, யாரு கூடயும் பேச மாட்டேங்கிறாங்க, எங்கேயுமே வர மாட்டேங்கிறாங்க, எந்த ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிட மாட்டேன். நான் சொல்லிடுவேன், நான் ஹஸ்பண்ட்டை வீட்டில் யாருமே இல்லைன்னு சொல்லிடுங்க, எல்லாருமே முத்து அங்கே இருக்குது மதுரையில் இருக்குன்னே சொல்லிடுங்க. ஏன்னா அந்த டைம் கூட யாரும் நம்மளை பார்த்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்ற டைமெல்லாம் வந்து நம்ம சேவ் பண்ணி படித்தோம். சமைச்சு வைப்பேன், சமைச்சு வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது. ஏன்னா புத்தகத்துக்குள்ளே மூழ்கும்போது எனக்கு டைம் போகிறதே தெரியாது. ஏன்னா எதுக்காகனா எனக்கு பேசிக்கே தெரியாது. அதுதான் எனக்கு ஒரு விஷயம். பேசிக்கே தெரியாமல் நான் இவ்வளோ நாள் வந்தனால எனக்கு வந்து அந்த புத்தகங்களை படிக்கும்போது நான் என்ன அறியாமையே உள்ளே போயிடுவேன். நான் போய் அந்த அப்படியே ஆத்மார்த்தமாக நான் வந்து அப்படியே அந்த ஒரு படிப்போட லயத்திலே அப்படி உள்ளே போய் நான் என்னையவே மறந்துடுவேன். சமைச்சு வச்சுருப்பேன், சாப்பிட்றதுக்கு எனக்கு வந்து டைம் பார்ப்பேன். அப்போ தான் நைட்டு 2 மணி ஆகிருக்கும். நைட் 2 மணிக்கு போய் பார்த்தீங்கன்னா சாப்பாடு நொசன்னு கெட்டு போயிருக்கும், குழம்பு கெட்டு போயிருக்கும். சாப்பிட்ணுன்னு பசி எடுக்கிற டைமில் சாப்பாடு சரியாக இருக்காது. திருப்பி என்ன பண்ணுவேன், வாங்கி வச்சுருக்க பால்லாம் கெட்டு போயிருக்கும். என்னைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் வளர்த்தது எதுனா இந்த கடுங்காப்பின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, வரக்காப்பி கிராமத்தில் சொல்லுவாங்க. அந்த வரக்காப்பி போட்டு தான் நான் குடிச்சு என்னையவே நான் இது பண்ணிக்கிட்டேன். தண்ணி, இந்த வரக்காப்பி. ஏன்னா எனக்கு யாரும் பண்ணி கொடுக்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. வீட்டில் நான் மட்டும்தான் இருப்பேன். எனக்கு எதுவும் பண்ணி கொடுக்குறதுக்கு சமைச்சு வைப்பேன். குழம்பு வச்சேன்னா 2 நாளைக்கு அந்த குழம்பு தான். இப்போ ஒரு நாள் குழம்பு வச்சோம்னா அது 2 நாளைக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். சாப்பாடு மட்டும் அப்பப்போ போய் காலையில் வச்சோம்னா மதியானம் வச்சோம்னா நைட்டு. இந்த மாதிரி என்னையவே நான் மறந்து தான் படிக்க ஆரம்பித்தேன். படிப்பேன், விடிய படிப்பேன். காலையில் 5 மணி வரைக்கும் படிப்பேன். காலையில் 5 மணி ஆனோடனே போய் ஒரு குளியில் போட்டு தூங்கிடுவேன். தூங்கிட்டு கரெக்டாக 10 மணிக்கு எழுந்திருப்பேன். 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா மறுநாள் காலையில் 5 மணி வரைக்கும். அதாவது எப்படி நீங்கள் நினைக்கலாம், எப்படி கேப்பே விடாமலாம் படிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்பப்போ கேப்பு எப்பப்போ தோணுதோ அப்போ அந்தந்த டைமில் எஜுகேஷன் சைக்காலஜி படிப்பேன், கொஞ்சம் ஜிகே பார்ப்பேன். அதுக்கப்புறம் என்னென்னா சில நேரம் நானே வந்து செவுரு ஃபுல்லாக எழுதி ஒட்டி வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில். எல்லோரும் சிரிப்பீங்க. முக்கியமான விஷயங்கள் எல்லாமே, அதாவது இப்போ ஒரு யூனிட் இருக்குன்னா ஒரு யூனிட்டில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத என் ஹஸ்பண்ட் வரும்போது, என்னை பார்க்க வரும்போது அவர்கிட்ட நான் முக்கியமான விஷயங்கள்லாம் எழுதி கொடுத்துருவேன். அவர் எழுதி அதை செவுத்தில் ஒட்டி வச்சுருப்பார்.
நான் ஒரு யூரின் போகிற டைமோ அல்லது காஃபி குடிக்கிற டைமோ அல்லது வேறு எந்த டைமையும் நான் வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை எழுதின விஷயங்களை சில நேரம் பார்த்துக்குவேன். பார்த்துட்டு அதாவது என்னுடைய மைண்டு வந்து எதுலேயுமே டைவெர்ட் ஆகக்கூடாது. என்னுடைய ஃபுல்லாக எப்போ பார்த்தாலும் படிப்பு. நான் கண் முழிக்கிறதும் புக்லேயே தான் இருக்கும், நான் தூங்குறதும் புக்கில் தான் இருக்கணும், ஹாலில் இருக்கும், என்னை சுற்றி புக்ஸாக இருக்கும். அதாவது இது வந்து பெருமைக்காக நான் சொல்ல வரலைங்க. ஏன்னா அதாவது நாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு, கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, 18 வயசில் வந்து இவங்களோட வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சிருச்சு, இவங்க ஒரு பிள்ளை பெற்றுட்டாங்க அவ்வளோ அப்படின்னு இவங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு எதிர்காலம் இல்லைன்னு ஒருத்தர் நினைக்கும் போது நம்மளுடைய எதிர்காலத்தை நாமளே எழுதி உருவாக்கணுன்ற ஒரு கண்டிஷனில் இருக்கும்போது தான் நமக்குள்ளே ஒரு எவ்வளோ வைராக்கியம் பிறக்கும். நமக்குள்ளே அதாவது நம்மளை மோட்டிவேட் பண்ணுறது கூட ஆள் இல்லைங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷனில் என்னையை நான் தான் ஊக்கப்படுத்திக்கணும், என்னையை நான் தான் மோல்டு பண்ணிக்கணும், எனக்கான எல்லாமே நான் தான் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் என்னென்னா நான் அப்படி ஒரு பயணத்தை இது பண்ணேன். அப்படி பார்த்திங்கன்னா யாரும் சொன்னால் நம்ப மாட்டீங்க, எனக்கு முடி ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். எப்பயுமே எனக்கு வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போதே எனக்கு எங்கள் அம்மாவுக்கும் அப்படி தான், எனக்கும் அப்படி தான், தொடக்கி கீழே வரைக்கும் இருக்கும் எனக்கு முடி எங்கள் ஸ்கூலில். ஆனால் பையன் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் பையன் பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப சளி பிடிக்குதுங்கிறதுக்காக முடியை வெட்டியாச்சு. ஆனால் நான் டிஆர்பி படிக்கும்போது நான் வந்து என்னுடைய முடியை பராமரிக்கிறதுக்கு கூட நான் நேரம் செலவழிக்கக்கூடாது அப்படின்னு என் முடியை கூட நான் பாய் கட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப வேகமாக எல்லாத்தையும் சப்ஜெக்டை உள்வாங்க ஆரம்பித்தேன். அப்போ எப்படின்னா அந்த சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆரம்பத்தில் ஆரம்பித்து அந்த வேறு வரைக்கும் வந்து போக ஆரம்பித்தேன். அதாவது இப்போ ஒரு வரலாறு இருக்குன்னா அதோட பேஸ் என்ன, அந்த பேஸ்லேருந்து எது வரைக்கும் ஸ்டில் நான் இப்போ வரைக்கும் எப்படி வந்து அதை படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஆத்மார்த்தமாக நான் படிக்க ஆரம்பித்தேன். அந்த படிக்க ஆரம்பிக்க எனக்குள்ள ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ நான் நிறைய புத்தகங்களை தேடி படிக்க ஆரம்பித்தேன். தேடி படிக்க ஆரம்பித்து எனக்கே தெரிஞ்சுது ஓரளவு நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாம் எந்த அளவுக்கு படிச்சிருக்கோன்னு தெரியாதே. அப்போ என்னென்னா இன்ஸ்டியூட்டில் வந்து டெஸ்ட் வைக்க ஆரம்பித்தாங்க, ஃபுல் டெஸ்ட்லாம் வைக்க ஆரம்பித்தாங்க. ஃபுல் டெஸ்ட் வைக்க ஆரம்பித்தாங்கன்னா நான் ஒரு தடவை கூட ரிவிஷன் பண்ணி முடிக்கல, படிச்சிருக்கேன் அவ்வளோதான். அதை ரிவிஷன் பண்ணுறதுக்கான டைம் வந்து எனக்கு இல்லை. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஜூலையில் ஜாயின் பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு ஜூலையில் எனக்கு எக்ஸாம் வந்துடுது. ஜான்வரி வரைக்கும் வந்து நான் வந்து டிஆர்பி கோச்சிங் கிளாஸ் போயிட்டுருக்கேன். ஜான்வரியில் இருந்து ஒரு அந்த 4 to 5 months தான் என்னோடய ப்ரிப்ரேஷன் அந்த டைமே. அப்போ என்னுடைய நண்பர், அதாவது நம்ம நினைப்போம் எல்லாமே வந்து நமக்கு உதவி பண்ணுறதுக்கெல்லாம் ஆட்கள் ரெடியாக இருப்பாங்க, எல்லாருமே நமக்கு உதவி பண்ணி எல்லாருமே கை கொடுத்து எல்லாருமே நம்மளை தூக்கி விட்டாங்கன்னா அந்த வெற்றி வந்து நமக்கு வந்து சுவைக்காது நினைக்கிறேன் நான். அதாவது என்னென்னா யாருமே உதவி பண்ணாத ஒரு சூழ்நிலையில் நம்மளை நாமளே உயர்த்தி எந்திரிக்கும் போது தான் பிரச்சனைகளுக்கு மத்தியில் அந்த கிடைக்கக்கூடிய அந்த வெற்றி தான் ரொம்ப சுவையாக இருக்குங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துக்கிட்டது. என்னென்னா எக்ஸாம் நடக்குது, அங்கே டெஸ்ட் நடக்குது, என்னால் போக முடியாத சுச்சுவேஷன், உடம்பு சரியில்லை. அந்த டைமில் எனக்கு ரொம்ப முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டு அவர்கிட்ட கேட்டிருந்தேன், நண்பா நீங்கள் எக்ஸாம் வச்சா அந்த கொஷின் பேப்பர் கொண்டு வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து சரிங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து கொடுக்குறேன், சாரை வந்து வாங்கிக்க சொல்லுங்கள், ஹஸ்பண்டை வந்து வாங்கிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் போய் அங்கே பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாரு, அவர் வரவே இல்லை. நான் கேட்குறேன், நீங்கள் வந்து வாங்கிக்க சொன்னீங்களே எங்கே இருக்கீங்க அப்படின்னு. நான் வந்து ஈரோட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். என்னங்க நீங்கள் வாங்க சொல்லிட்டு இப்போ ஈரோட்டில் இருக்கேன்னு சொல்கிறீங்களே? இல்லைங்க அதாவது இல்லைங்க வந்துட்டேங்க அப்படின்னாரு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இல்லைங்க நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் கிளாஸ்க்கு போவோம், உங்களுக்கு எப்படி நாங்கள் கொஷின் பேப்பர் கொடுப்போம், கொஷின் பேப்பர் கொடுத்து நீங்கள் படித்து இது பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நாங்கள் தானே கஷ்டப்பட்டு போனோம் கிளாஸுக்கு அப்படின்னாரு. உடனே நான் சொன்னேன், ரொம்ப நன்றிங்க, பரவாயில்ல, உங்களோட உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தேன். அதாவது என்னன்னாங்க, அவர் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. அதாவது வந்து நம்ம அதாவது வலிச்சு ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது தான் அதுக்கான ஒரு பலனை அடைய முடியும். அவங்கெல்லாம் கிளாஸ் போகிறாங்க, அவங்க கொஷின் பேப்பர் வாங்குறாங்க, அட்டன் பண்ணுறாங்க. கிளாஸ்க்கே போகாமல் ஒரு கொஷின் பேப்பரை நம்ம ஈஸியாக வாங்கி அட்டன் பண்ணக்கூடாது இல்லைங்களா? அப்போ வந்து உடனே எங்கள் சார்கிட்ட நான் சொல்கிறேன், அவர் நமக்கு என்ன கொஷின் பேப்பர் கொடுக்குறது, நாம் தேடுவோம். ஒரே ஒரு போஸ்ட், டிஆர்பி போஸ்ட் நமக்கு கிடைக்குமா,
இந்த ஒரு போஸ்ட்டு நமக்கு அந்த ஒரு பேஸில் தான் நான் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணனே ஒழிஞ்சு, இல்லை நான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்குவேன் அப்படிங்கிறது வந்து நான் வந்து கனவுலையும் நினைக்கல. ஏன்னா அந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்குகிற அளவுக்கு வந்து நான் வந்து சப்ஜெக்டில் வந்து அவ்வளோ வெல் வெர்ஸ்டாக இல்லை. ஏன்னா நான் கற்றுக்கிறதே இப்போ பேஸ் தான் நான் கற்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க விஷயங்கள் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனால் நான் என்னுடைய நேரத்தை ஒரு நாளும் நான் வேஸ்ட் பண்ணவே இல்லை. இதில் இடையில என்னோட குடும்பத்தை சார்ந்த பிரச்சனைகளும் நிறைய வந்துச்சு. அதாவது உங்களுக்கு தெரியும், வாழ்க்கைனா பிரச்சனைகள் அடங்கியது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைகள் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாகவே வந்தது. அந்த அதிகமான, அதாவது எக்ஸாம் நடக்கிறதுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கூட எங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய ப்ராப்ளம். அதை இன்னும் நான் மறைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ப்ராப்ளத்தில் அப்போ கூட என்னால் படிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்து ஒரு 4-5 நாள் அதில் டைவர்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி நான் உட்காந்து நான் எனக்காக ஒரு ஷெட்யூல் போட்டு திருப்பி நான் உட்காந்து அந்த எக்ஸாம் எழுதினேன். அதுக்கு முன்னாடி என்னென்னா டெட்டு வந்து கால்ஃபர் பண்ணிட்டான். இப்போ டிஆர்பி வர்றதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே டெட்டு கால்ஃபர் பண்ணியாச்சு கவர்மெண்ட்லேருந்து. அப்போ என்னென்னா டிஆர்பி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டெட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க கிளாஸ்க்கு. அப்போ எங்கள் சார் என்னை பார்த்து கேட்குறாரு, எனக்கு சொல்லிக் கொடுத்த சார் கேட்குறாரு, ஏன் மேடம் நீங்களும் வந்து டெட்டுக்கு போக வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாரு. நான் சொன்னேன், சார் நான் எடுத்த முடிவு நான் டிஆர்பி மட்டும்தான் சார் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். நான் வந்து டெட்டு வந்து நான் இப்போதைக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நான் ஒரு போஸ்ட்டுக்காக நான் விருப்பப்படுறேன். அந்த ஒரு போஸ்ட்டுக்கு தான் நான் போகணுன்னு நினைக்கிறேன். இப்போ இதிலேருந்து நான் போனேன்னா இதையும் முடிக்க முடியாமல் போயிடும், அதையும் போய் நான் பாதியில் அட்டன் பண்ணுற மாதிரி ஆயிரும். கால்ஃபர் பண்ணதுக்கப்புறம் போனோம்னா முழுமையாக படிக்க முடியாது சார் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் நான் அப்ளை பண்ணுவேன் சார், அப்ளை பண்ணி எழுதுவேன். எழுதும்போது என்னுடைய சப்ஜெக்ட்லேருந்து என்ன கொஷின் கேட்குறாங்கங்கிறதுக்காக நான் வந்து அப்ளை பண்ணுவேன்னு சொல்கிறேன். அப்போ எல்லாருமே போய் டெட்டு அட்டன் பண்ணுறாங்க, கிளாஸ் போயிட்டாங்க. டிஆர்பிலேருந்து டிஸ்கண்டினியூ ஆகிட்டாங்க. டெட்டு போய் அட்டன் பண்ணுறாங்க, நானும் போகிறேன். நாள் நைட்டு, அதாவது டெட்டு நாளைக்கு எக்ஸாம் காலையில் அப்படின்னு சொன்னால் நைட்டு ஒரு மணி 1:30 மணி வரைக்கும் டிஆர்பி தான் படிக்கிறேன். டிஆர்பிக்குள்ளே போர்ஷன்ஸ் தான் படிக்கிறேன். மறுநாள் ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு ஹாயாக போகிறேன். போய் எல்லாருமே டெட்டுக்கு ரொம்ப மும்முரமாக உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச ஏற்கனவே டிஆர்பியில் உள்ள எஜுகேஷன் சைக்காலஜி தான். மற்றபடி நான் 12th படித்த வரைக்கும் எனக்கு என்ன நாலேஜ் தமிழில் இருந்திருக்குமோ இங்கிலீஷில் இருந்திருக்குமோ, மற்ற சப்ஜெக்டில் நான் அப்போ படிக்கும்போது என்ன நாலேஜ் இருந்ததோ அந்த நாலேஜை வச்சு தான் அந்த டெட்டுங்கும் போது எல்லா சப்ஜெக்ட்டும் கலந்து தான் வரும் உங்களுக்கு. அப்போ வந்து என்னென்னா அந்த டெட்டை வந்து நான் அட்டன் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது எனக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், இந்த டெட்டில் நம்ம பாஸ் பண்ணிடுவோம் போல் தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது. வந்தோடனே ஆன்சர் கீ போடுறாங்க. ஆன்சர் கீ போடும்போது ஒரு 4 மார்க் 5 மார்க் பத்தாத மாதிரி இருக்குது. அப்போ ஹஸ்பண்ட்டை ஃபோன் பண்ணி ஃபீல் பண்ணி அழுதேன். ஏங்க இப்படி வந்து ஒரு 4 மார்க் 5 மார்க்கு கம்மியாக இருக்குது, டெட்டில் ஃபெயில் ஆயிடுவேன் போல் தெரியுது அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், நீ படிக்கவே இல்லை, படிக்காமல் போய் ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்க, இதில் நீ ஃபெயில் ஆயிடுவேன்னு வேற சொல்கிறியே, நீ இது உனக்கே வந்து நியாயமாக இருக்கா? ஏதாச்சும் படிக்காத ஒரு சப்ஜெக்டில் நீ வந்து போய் சப்ஜெக்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு போனேன். சரி பாஸோ ஃபெயிலோ நீ எழுதிட்டேல, விடு கவலையை விடு அப்படின்ட்டார். அடுத்த எக்ஸாம் என்னவோ அந்த எக்ஸாமுக்கு நீ ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லிட்டார். கரெக்டாக நான் வந்து ஜூலை 2ஆம் தேதி போய் எங்களுக்கு டிஆர்பி எக்ஸாம். அப்போ ஜூன் 30ஆம் தேதி ரிசல்ட் வருதுங்க. டெட்டோட ரிசல்ட் வருது. என்னென்னா கவர்மெண்ட் ஆன்சர் கீ வந்து ப்ரைவேட் ஆன்சர் கீ தான் நான் பார்த்துருந்தது. சாரி, கவர்மெண்ட் ஆன்சர் வெளியிட்டு எனக்கு ரிசல்ட் வரும்போது நான் டெட்டில் பாஸ். என்னால் நம்பவே முடியல. என்னடா ஃபஸ்ட்டு டெட்டுனா என்னென்ன தெரியாதுங்க, முதல்ல என்னென்ன சப்ஜெக்ட் வருதுன்னே எனக்கு தெரியாது முதல்ல. அப்போ தான் எனக்கு டெட்டு சரி போய் எழுதுவோன்னு சொல்லிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு தான் நான் ஹிஸ்ட்ரி அந்த எல்லாமே அட்டன் பண்ணேன் நான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா டெட்டில் பாஸ் ஆகிட்டேன். என்னால் நம்பவே முடியல. பரவாயில்ல, நம்ம டெட்டில் பாஸ் பண்ணிட்டோம், ஏதோ நமக்குள்ளே விஷயம் இருக்குது போல் தெரியுது. அப்போ நம்ம வந்து அப்போ தான் பாடங்களை நம்ம வந்து ஒழுங்காக உள்வாங்கி படிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஜூலை 2ஆம் தேதி போய் எக்ஸாம் எழுத போகிறோம். ஹஸ்பண்ட் கூட வர்றாங்க. போகும்போது மறுநாள் காலையில் எக்ஸாமு. முதல் நாள் நைட்டு 1 மணி வரைக்கும் படிக்கிறேன். ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, ரொம்ப நேரம் படிக்க வேணாம், பேசாமல் போய் நார்மலாக ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்துரு. முதல் நாளே சொல்லிட்டார், நீ வந்து எக்ஸாம் எழுத போகிற முதல் நாள் நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனால் தான் உனக்கு அந்த 3 மணி நேரம் நல்லபடியாக அமையும். அதனால் நீ வந்து சீக்கிரமாகவே சாப்பிட்டுட்டு தூக்கம் வரலைனாலும் பரவாயில்ல, நீ படுத்து தூங்குன்னு. மறுநாள் காலையில் போய் 7 மணிக்கே நான் எக்ஸாம் சென்டருக்கு போயிட்டேன். எனக்கு வந்து எங்கன்னா நிலக்கோட்டையில் எக்ஸாம் சென்டரு. நிலக்கோட்டையில் ஒரு கவர்மெண்ட் பாய்ஸ் ஸ்கூலில் தான் எக்ஸாம் சென்டரு. அங்கே போய் 7 மணிக்கே உட்காந்தாச்சு. 7 மணிக்கு உட்காந்தோடனே என் ஹஸ்பண்டை சொல்லிட்டேன், நீங்கள் அப்படியே ஆடாமல் அசையாமல் உட்காந்துருங்க.
அந்த 7 மணிக்கு உட்கார வச்சு 6:45 இருக்கும், ஷார்ப்பாக 6:45 இருக்கும். 6:45க்கே நாங்கள் போயிட்டு காலையில் ஒரு 2 வாழைப்பழம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு நான் போனேன். ஏன்னா நான் எக்ஸாம் டைமில் ரொம்ப அதிகமாக சாப்பிட்றதும் இல்லை. அப்போ சொன்னேன், நான் எத்தனை யூனிட்டுங்க, 11 யூனிட். நான் 11 யூனிட்டையும் படித்ததில் அந்த என்னென்ன கண்டென்ட் இருக்கோ எல்லா கண்டென்ட்டையும் சாரை சொல்லிட்டேன், நீங்கள் அப்படியே உட்காந்துருங்க, ஆடாத அசையா எதுவுமே நான் சொல்கிறதுக்கு எதுவுமே நீங்கள் வந்து ரிப்ளை பண்ண வேண்டாம், அப்படியே கேட்டுகிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு அந்த 11 யூனிட்டோட கண்டென்ட் என்னென்ன கண்டென்ட் இருக்கோ, என்னென்ன விஷயம் மெயினான மேட்டர்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் அவரை உட்கார வச்சுட்டே நான் சொல்கிறேன். ஸோ ஒரு கதை மாதிரி ஃபுல்லாக சொல்கிறேன். சொல்லி முடித்து நான் அந்த ஒரு 2 ஹவர்ஸ், ஒரு 2.5 ஹவர்ஸ்க்குள்ளே எல்லாத்தையும் என்னால் சொல்ல முடிஞ்சுது. வரிசையாக நான் சொல்ல முடிஞ்சுது. சொல்ல முடிஞ்ச அப்போ எனக்கு ஒரு திருப்தி வந்தது. நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு திருப்தி வந்தது. கரெக்டாக அந்த எக்ஸாம் டைமுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நான் உள்ளே போயிட்டேன். எக்ஸாம் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எனக்கு வந்து எல்லோரும் டைம் பத்தலை அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்குலாம் கரெக்டாக இருந்தது டைமு. ஏன்னா நான் இங்கே நிறைய டெஸ்ட்டு, நான் எனக்கு செல்ஃப் டெஸ்ட்டு நிறைய பண்ணி பார்த்ததுனால எனக்கு வந்து எல்லாமே அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 90% கொஸ்டின் எல்லாமே காரணம் கூற்றுமாக தான் இருந்தது. ஆனால் அதை வாசித்து பண்ண எனக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம வந்து ஏதோ நமக்கு தெரியுது. ஆனால் எனக்கு தோணுது என்னென்னா, நமக்கு கொஸ்டின் டஃப்னா எல்லாருக்குமே டஃப் தான். அப்போ எனக்கு டஃப்பாக தான் தெரியுது. என்னடா காரணம் கூற்றா கொடுத்து, ஏன்னா எங்களுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் பார்க்கும்போது இப்படி ஒரு கொஸ்டின் பேட்டர்னே கிடையாது. அப்போ நமக்கு அந்த கொஷின் பேட்டர்ன் புதுசுனா அப்போ எல்லாருக்குமே அது புதுசாக தானே இருக்கணும். அப்போ நம்ம என்ன நம்மளால் பண்ண முடியுதோ, எதை நம்ம செய்கிறோமோ அதை திருப்தியாக நம்ம வந்து செஞ்சுட்டு வருவோம், அது செய்ய வேண்டிய விஷயத்த சரியாக செஞ்சுட்டு வருவோம்னு சொல்லிட்டு அந்த 3 மணி நேரம் எக்ஸாமும் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நான் முடிச்சுட்டு நான் வெளியில் வரேன். எழுதிட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா பொண்ணுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் அழுதுகிட்டே வர்றாங்க, அப்படி கண்ணீரோடு வர்றாங்க. அப்போ என்னோடய முகத்தில் மட்டும் ஒரு பிரகாசம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு நான் சொல்லலைங்க, என்னோடய வீட்டுக்கார் சொல்கிறார். ஏன்னா என் வீட்டுக்கார் தான் என்னை பார்த்துட்டு இருந்தார், என் முகத்தை பார்த்துட்டே இருந்தார். நான் என்ன அப்போ நான் அப்படியே வெளியில் வரும்போது ஒரு சிரிப்போடு நான் வந்தேன். நான் ஏன் அந்த ஒரு சிரிப்புனா, நம்ம படித்ததை நம்ம நல்லபடியாக சரிவர அட்டன் பண்ணியிருக்கோம். நமக்கு தெரிஞ்சதை படித்ததுன்றதை விட நமக்கு தெரிஞ்சதை நம்ம சரியாக நம்ம அட்டன் பண்ணியிருக்கோன்ற ஒரு திருப்தியோடு வந்தேன். ஆனால் வந்து அப்பயுமே எனக்கு வந்து நான் ஃபஸ்ட் மார்க்லாம் வாங்குவேன், ஸ்டேட் ஃபஸ்ட்டு வருவேன்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு போஸ்ட் கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் வெளியில் வந்தேன். வெளியில் வரும்போது என் ஹஸ்பண்டை வந்து எல்லாரையும் நோட் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறார். அப்போ சொன்னார், இத்தனை பேர் வந்ததில் நீ மட்டும்தான் கொஞ்சம் சிரிச்சிட்டு வந்த வெளியில், எனக்கு ஆனால் நம்பிக்கை இருக்குது, உனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்கோ இல்லையோ எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா என்னுடைய அத்தனை நான் ஹார்ட் ஒர்க் பண்ணது எல்லாத்தையும் ஆத்மார்த்தமாக அவர் பார்த்தவர் அவர் எனக்கு தட்டி கொடுத்து, நான் துவண்ட போதெல்லாம் என்னை தைரியப்படுத்தி. ஆனால் எவ்வளவோ பிரச்சனைகள் அதாவது குடும்பம்னா எல்லா குடும்பங்கள்லேயும் பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கும் மத்தியில் அந்த ஆறுதல் வந்து நமக்கு சில நேரம் உந்துதலை ஏற்படுத்தும். அப்படி அந்த சிச்சுவேஷனில் வந்தோடனே நான் வந்தோடனே ப்ரைவேட் ஆன்சர் கீ போட்டோடனே உடனே எங்கள் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணி, எங்கள் டீச்சர்ஸ் 2 பேருக்குமே, சார் எனக்கு இவ்வளோ மார்க் வருதுங்க சார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஒரு 80க்கு மேலே எனக்கு வருதுங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ எல்லாருக்குமே வந்து நிறைய மார்க் வந்துருந்துருக்கும் போல். ப்ரைவேட் ஆன்சர் கீழே பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஆன்சர் மார்க் வந்து நிறைய வந்துருந்துருக்கு. அப்புறம் திருப்பி எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வந்தது. கம்மியாக வந்ததுன்னு அப்பயுமே யாருமே முடிவு பண்ணலை நான் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்லாம் வருவேன்னு. எனக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. திருப்பி கவர்மெண்ட் ஆன்சர் கீ போட்டாங்க. கவர்மெண்ட் ஆன்சர் கீ போடும்போது நான் 92 மார்க்கு. அப்பயுமே வந்து கவர்மெண்ட்லேருந்து ரிசல்ட் வெளியிடல, ஆன்சர் கீ மட்டும்தான் போடுறாங்க 92. அப்போ நான் 92, கடைசியில் ரிசல்ட் வருது. ரிசல்ட் வரும்போது எங்கள் சாருங்க எல்லாத்தையுமே நான் நம்பர் கொடுத்துருந்தேன், என்னோடய எக்ஸாம் நம்பரை கொடுத்துருந்தேன். அப்போ ஃபஸ்ட்டு ரிசல்ட் வருதுன்னே எங்கள் சார் வந்து காசிமையன் சார் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி, மேடம் இப்படி உங்களோட நம்பர் தான், நீங்கள் கொடுத்த நம்பர் தான், நீங்கள் தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. 92 மார்க், நீங்கள் தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு. என்னால் நம்பவே முடியலைங்க. நம்ம வந்து ஒரு போஸ்ட்டுக்காக தானே எக்ஸாம் எழுதணும், ஒரே ஒரு டிஆர்பி போஸ்ட்டு கிடச்சிராதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு, சார் நீங்கள் நல்லா பாருங்கள் சார் நம்பரை, ஏதாவது தப்பாக இருக்க போகுது சார், நான் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு வர்றதுக்கெலாம் இல்லைங்க, நீங்கள் தாங்க 92 மார்க், நீங்கள் தானே 92 ஃபஸ்ட்டு வருதுன்னு சொன்னீங்க கவர்மெண்ட் இதில், உங்களோட நம்பர் தான் இதுதான் பாருங்கள் ரெஜிஸ்டர் நம்பர்னு சொல்லி எனக்கு வந்து அப்போ தான் மொபைலில் அனுப்பிச்சி விட்றாருங்க.
அப்போ தான் நான் வந்து சரி உடனே என் ஹஸ்பண்ட் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறார். என் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே நானாவது பரவாயில்லைங்க கொஞ்சமாதிரி ஏற்றுக்கிட்டேன். அவருக்கு அப்படியே ஹார்ட் வந்து அடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னென்னா இந்த பிள்ளைவன் ஒன்றும் பேசிக்கே தெரியாதே, இது இப்படி படிச்சிருக்கே, இது எப்படி ஸ்டேட் ஃபஸ்ட்டுன்னெலாம் சொல்கிறாங்களே. அவர் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டாரு, ஒரு நிமிஷம் பொறு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு நம்ப முடியல, சரி பரவாயில்ல ஸ்டேட் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, நான் போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், கம்ப்யூட்டர் சென்டரில் போய் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உன்னை கூப்பிட்றேன் முத்து அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னு போய் பார்த்ததுக்கப்புறம் தான் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் நான் இது இன்னொரு விஷயம், நான் வந்து என்னென்னா ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கிட்டேன். ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு பேப்பரில் தினமலர், தினத்தந்தி, தினகரன்லாம் என்னுடைய ஃபோட்டோவோடு வந்துருச்சு. இதுதான் என்னோட தினமலரில் வந்தது, தினகரனில் வந்ததுங்க. இது மாதிரி வந்துருச்சு. என்னை கூப்பிட்டு வந்து எல்லாமே நான் படித்த இன்ஸ்டியூட்லேருந்து எல்லாமே ஹானர் பண்ணாங்க, கோல்டு காயின்லாம் கொடுத்தாங்க, எல்லாமே வந்து என்னை பாராட்டினாங்க. பாராட்டி கடைசியில் ரேங்க் லிஸ்ட்டு ஒன்று போடுவாங்க, சிவி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் ரேங்க் லிஸ்ட்டு ஒன்று போடுவாங்க. ரேங்க் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நான் மார்க் வந்து 95 ஸ்டேட் ஃபஸ்ட் மார்க்கு. திருப்பி ரேங்க் லிஸ்ட்டில் பார்க்கும்போது நான் செகண்ட் ரேங்க், ஸ்டேட்டு செகண்ட் ரேங்க், மார்க்கில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு, ரேங்க்கில் என்னால் ஏற்றுக்க முடியல. அது எப்படி மார்க்கில் ஃபஸ்ட் மார்க்கு, ரேங்க்கில் எப்படி செகண்ட் ரேங்க்குன்னு பார்க்கும்போது சென்னை போயிருக்கோம் ஆர்டர் வாங்குறதுக்காக. அப்போ தான் எனக்கு தெரியுது சென்னை போயிருக்கோம். அப்போ வந்து எங்களோட திண்டுக்கல் மாவட்ட சிஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபிதாஸ் சார். அவர் இருக்கார் சார்கிட்ட. எனக்கு நான் எப்பயுமே யார்கிட்டையுமே ரொம்ப கூச்சப்பட்டு பவ்யமாலாம் பேச மாட்டேன், ரொம்ப தைரியமாக எல்லார்கிட்டையுமே வந்து ஓப்பனாக மனசில் என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லக்கூடிய ஆள். அவங்க ஒரு உயர்ந்த அதிகாரி, அவங்கள்ட்ட ஏன்னா நமக்கு வர்ற சந்தேகங்களை நம்ம போய் தீர்க்கணுங்கிறது எப்பயுமே நான் எதுவும் மனசில் பட்டாலும் அதை அப்படியே போய் நான் கேட்டுருவேன். நான் அப்போ சார்கிட்ட போய் நான் ஆர்கியூ பண்ணுறேன், சார் எப்படி சார், நான் தானே ஸ்டேட் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினேன், ஸ்டேட் ரேங்க்கு ஃபஸ்ட்டு ரேங்க்கு வாங்கின பொண்ணு வந்து 75 மார்க் தானே போட்டிருக்குறாங்க சத்யான்ற பொண்ணுக்கு, எப்படிங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ ஸ்டேஜில் வந்து அவார்டு கொடுக்கும்போது அந்த பொண்ணு தான் நிப்பாட்டு வைக்கிறாங்க. அப்போ நான் சார்கிட்ட போய் ஆர்கியூ பண்ணுறேன், எப்படிங்க சார் அப்படின்னு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, அந்த ரேங்க் போட்டது ப்ரையாரிட்டியில் போட்டிருக்கிறாங்க, அவங்க 75 தான் மார்க்கு, ஆனால் அவங்க வந்து ஃபுல்லாக 100% பிளைண்டு, ஒரு பிளைண்ட் லேடி. அதாவது என்னென்னா நீங்கள் எல்லா உறுப்புகளும் சரியாக இருந்து எக்ஸாம் எழுதி 95 வாங்கிட்டீங்க, அது ஒரு பெரிய சாதனை இல்லை. ஆனால் ஒரு 100% வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு கண்ணு தெரியாது. அவங்க வந்து அந்த சத்யா இன்றைக்கும் நான் மனமாற பாராட்டுறேன். அவங்க திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கினாங்க. அப்போ அவங்க தான் ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் வந்து மார்க்கு நான், ரேங்க் அவங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த அவங்களுடைய அந்த ஒரு கேட்டகரியில் வந்து ப்ரையாரிட்டியில் அவங்க வந்தனால அவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட் ரேங்க்கு. அப்போ சொன்னார் கோபிதாஸ் சார், என்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம், ஆனால் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பாதிப்பு எனக்கு தெரியுது, உங்களுக்கு ரேங்க் ஃபஸ்ட்டு போடலங்கிறது உங்களுக்கு தெரியுது, ஆனால் இதெல்லாம் நீங்கள் எப்படி முறியடிக்கணும்னா நீங்கள் ஒரு நல்ல ஆசிரியராக இருந்து நீங்கள் வந்து உங்களுடைய மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஆசிரியர்னு நீங்கள் வந்து பேர் வாங்கி நீங்கள் வந்து ஒரு மாணவர்களுடைய மனதில் நிற்கும்போது இது என்ன ஒரு ரேங்க், உங்களுக்கு இந்த ரேங்க்கை விட அவங்க கொடுக்குற ஒரு மதிப்பு தான் உங்களுக்கு வந்து உயர்ந்த அளவில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவரை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அன்னைக்கு எனக்கு தோணுச்சு, நாம் இந்த ஸ்டேஜில் இந்த பிஜி டீச்சரோடு நம்ம நின்றக்கூடாது. அதாவது சார் வந்து என்கிட்ட நிறைய பேசினாங்க. நாங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆகும்போது எங்களை கூப்பிட்டு அந்த அப்பாயின்மெண்ட்டு செலக்ட் ஆன எல்லா பிஜி டீச்சர்ஸையும் கூப்பிட்டு பேசினாங்க. பேசும்போது எனக்கு சாரை பார்க்கும்போது ஒரு விஷயம் தோணுச்சு, நம்ம கண்டிப்பாக அடுத்து இந்த டிஓ எக்ஸாமில் செலக்ட் ஆகி கண்டிப்பாக ஒரு டிஓ ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்போது ஒரு மனசில் ஒரு எண்ணம் உதிச்சிச்சு. அது வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கான நான் எக்ஸாம் எழுதி அதில் வந்து முதல்நிலை தேர்வில் வந்து நான் வந்து அதில் எனக்கு வந்து எக்ஸாமில் ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு. இறையன்பு ஐஏஎஸ் ஐயா அவர்கள் சொல்கிற மாதிரி தான், அதாவது ஒரு 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 நம்ம எக்ஸாம் எழுதும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த ஃபஸ்ட் எக்ஸாமில் நம்ம தோத்துட்டோம்னா திருப்பி நம்மளுடைய எல்லா ஆர்வமும் முயற்சிகளையும் நம்ம முடக்கிடுறோம். அதாவது ஒரு எக்ஸாமில் நம்மளால் வந்து ப்ரிலிம்ஸில் நம்மளால் ஜெயிக்க முடியலன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, நமக்கு வந்து இப்போ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து விழுந்துடக்கூடாது. நம்ம திருப்பி அதுக்கான முயற்சியை எடுக்கணும், நம்ம திருப்பி படிக்கணும், நம்ம எந்த இடத்துல நம்ம வந்து தவறு பண்ணோம் அப்படின்றத நாம் வந்து தெரிஞ்சு அதுக்கான உத்வேகத்தோடு நம்ம படித்தோம்னா ஜெயிக்கலாம் அப்படின்னு திருப்பி நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஜாயின் பண்ணிவிட்டு என்னுடைய டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே 5 எக்ஸாம் எழுதி 5 எக்ஸாமையும் நான் கிளியர் பண்ணி
நான் வந்து எஸ்ஆரில் பதிவு பண்ணிவிட்டு அதுக்கடுத்து எம்ஃபில் எஜுகேஷனும் இன்னொரு ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஒரு மேஜரில் எம்ஃபில் பண்ணியிருந்தேன். அப்புறம் எஜுகேஷன்லேயும் ஒரு எம்ஃபில் பண்ணிவிட்டு இன்னும் அடுத்து வந்து என்னுடைய அடுத்த ஒரு ஆசை வந்து பிஹெச்டி பண்ணணும், பிஹெச்டி பண்ணி முடிக்கணும். அதுக்கடுத்து நான் வந்து கண்டிப்பாக ஒரு டிஓ ஆகணுங்கிறது என்னுடைய ஒரு லட்சியம். அந்த டிஓ லட்சியத்தை வந்து நான் வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, எக்ஸாமுக்கும் டிஓ எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா அந்த டிஓ எக்ஸாம் வந்து என்னுடைய அஜாக்கிரதையினால், அதாவது எனக்கு பல சூழ்நிலைகளால் நான் வந்து என்னுடைய ப்ரிலிம்ஸில் நான் தோற்று போனேன். ஆனால் வந்து சூழ்நிலைகளை நான் குற்றம் சொல்ல விரும்பலை. ஏன்னா அதுக்கு வந்து என்னோடய ப்ரிப்ரேஷன் சரியில்லைன்னு சொல்லுவேன். சூழ்நிலைகள் எப்பயுமே நமக்கு வந்து எல்லா சூழ்நிலைகளையுமே சரியாக இருக்காது, இருக்கவே இருக்காது. அது நம்ம எப்பயாவது நமக்கு வந்து ஏதாவது ஒரு குறைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், நம்ம குறைகள் சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். என்னோட இந்த வீடியோ பார்க்குற எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறார் மணிமொழியன் சார். திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் கோச்சிங் சென்டர் வச்சிட்ருக்க மணிமொழியன் சார், அவங்க கூட எனக்கு பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிதுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கண்டிப்பாக எனக்கு அவங்களோட கோச்சிங் சென்டரோட மெத்தட்ஸ் எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். நான் கண்டிப்பாக வந்து குரூப் 1 எழுதி இதே நான் சேனலில் வந்து நான் வந்து திருப்பி உட்காந்து நான் ஒரு டிஓவாக உட்காந்து நான் வந்து பேட்டி கொடுக்கணுங்க